ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புனித வெள்ளியின் அன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம். ஐசையா chapter 53 verse 5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் அறியாத என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். எதற்காக? 600 வருடங்களுக்கு முன்பதாக, இயேசு பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். Dear child of God, prophet Isaiah prophesied before the birth of Jesus Christ 600 years ago that he was pierced for our transgressions and he was crushed for our iniquities. It is because of our transgressions our Lord Jesus Christ was pierced by the spear of the Roman soldiers. They crowned him with a crown of thorns on his head. They crushed him with their whips. They beaten him, and his back was pierced and crushed like a farmer who was plowing the land. ரோம வீரர்கள் சாட்டையினாலே அவருடைய முதுகு பகுதியிலே அடித்தது நிமித்தமாக உழவன் உழுகிற நிலத்தை போல அவருடைய சரீரம் உழப்பட்டது, அந்த இடத்திலே நொறுக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, எதற்காக? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தபடியினால். All because he wants to give us peace that passeth all understanding. The peace of God which our Lord Jesus Christ has attained on the cross of Calvary is a free gift for every one of us who believes in the sufferings of our Lord Jesus Christ. We should understand it is because of his wounds we are healed. Because of his stripes we are healed. It is a free gift of God from heaven to every believer who believes that our Lord Jesus Christ has given his life for every sinner. Today, divine healing is a free gift for people, those who believe in the stripes of our Lord Jesus Christ. He gave up his life on the cross of Calvary so that we will receive eternal life. Today, you may celebrate this day as a great Friday or a good Friday or a Friday that our Lord Jesus Christ died on the cross of Calvary. But do you believe it? Do you believe that you and me will receive the peace of God and the healing from the divine? கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்கு அவர் நமக்காக இந்த பூலோகத்திற்கு வந்தார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நீர் அவரை இந்த பூலோகத்திற்கு அனுப்பினீர். அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாயிருக்கிறோம். அவர் பட்ட காயங்கள் மூலமாக எங்களுக்கு தெய்வீக சுகம் உண்டு, எங்களுக்கு தெய்வீக ஆரோக்கியம் உண்டு. நாங்கள் எதிலும் குறைந்துபவர்கள் அல்ல, உலக மனிதர்களைப் போல அல்ல. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.